ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தலைமை பாஸ்டர் ஜோசப் செல்வர் ஐயா அவர்களுக்கும், ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜெரால்டு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு கன்வென்ஷன் நாட்களில் மாத்திரமே நாம் பார்ப்பதுண்டு. அந்த மற்ற நாட்களெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டதான கூடுகைகள் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நாட்களிலே இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது இன்றைக்கு இந்த 50வது நாளை, 50வது வருஷம், 50 ஆண்டுகளும் கர்த்தர் நம்ம எவ்வளவு நேர்த்தியாய் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இந்த சபை இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய நல்ல ஒரு டெக்கரேஷனோடு, என்ன சொல்லப்போனால் நல்ல அழகாக நேர்த்தியாக, இதெல்லாம் ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இதை நினச்சும் கூட பார்க்கல. நான் இதை முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் இந்தியா திருச்சபை ஃபஸ்ட்டு சூலூர் இந்த காங்கேயம்பாளையத்தில் இருந்தது. அங்கிருந்து இங்கே மாறி வரும்பொழுது இந்த சபையானது ஒரு ஒரு ஓலை குடிசை, அதாவது சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பின்னாடி போட்டிருந்தது. அங்கே தான் முதல்ல காங்கேயம்பாளையத்தில் என்ட்ராயிட்டு அங்கிருந்து நான் நேராக இங்கே வர்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா 30 ஆத்துமாக்கள் தான் சபையில் இருக்கிறார்கள். அந்த 30 ஆத்துமாக்கள் இருக்கிற அந்த நாட்களில் நான் சொல்கிறது 1998வது வருடம், 98வது வருடம் நான் ஒரு தொழில் படிப்பு முடித்துவிட்டு வேலைக்காக கோயம்புத்தூர் பகுதிக்கு வரும்போது, நான் படித்தது எல்லாமே சூலூர் தான் கவர்மெண்ட்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ அந்த படித்து முடித்துட்டு வேலை தேடுவி அந்த பகுதியில் காங்கேயம்பாளையத்தில் குடியிருக்கும் பொழுது, அப்போ தான் என்னோடு கூட 3 பேர் வருகிறார்கள். கந்தசாமின்னு சொல்லி ஒரு என் கிளாஸ்மேட்டு தான். அடுத்தது முருகேசன் சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ்மேட்டு. என் பேர் பார்த்தா சிவகுமார். 3 பேர் தான் உள்ளே வரோம். 3 பேர் உள்ளே வரும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சரி இங்கே என்ன தான் நடக்குது, காங்கேயம்பாளையத்தில் இப்படி ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்களே கிறிஸ்டின்காரங்க, என்ன தான் நடக்குன்னு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்த உடனே நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் உள்ளே போனேன், அவங்க 2 பேர் வெளியே போனாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அடையாளப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த அந்த நாட்களில் வந்து நிறைய காரியங்கள் நான் ஒரு 2 பேஜ் எழுதி வச்சுருக்கிறேன். இந்த சபையில் இப்போ நான் என்ட்ராகும்போது இருந்து இங்கே நடந்தது வரையிலும் என்னென்ன காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லி கொண்டு வந்தார். எல்லாத்தையும் நான் எழுதினேன். ஆனால் அதை நான் வாசித்தேன்னா மெசேஜ் நான் என்ன செய்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது புரியாமலே போயிடும். ஆனாலும் கர்த்தரே மகிமைப்படுவாராக. வாய்ப்பு கிடைத்தால் அந்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி என்றால், அந்த ஒரு சின்ன அந்த சாட்சியோடு கூட அந்த 98வது வருஷம் 98ல் நான் உள்ளே வரும்போது முதல்ல ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது, இன்றைக்கி அந்த சூலூர் குளமலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பயங்கரம். அது ஏதோ பெரிய பார்க் மாதிரியே தெரியுது. ஆனால் அந்த நாட்களில் சூலூர் குளத்து பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலையில் அது காணப்படும். அங்கே தான் போய் 98ல் போய் அங்கே ஞானஸ்தானம் ஐயாவங்க எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். காங்கேயம்பாளைய சர்ச்சிலேருந்து அவங்க சூலூருக்கு இங்கே வந்துட்டோம். அப்போ வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவரே, பேர் நான் வைக்க மாட்டேன், பேர் நான் செலக்ட் பண்ணவும் மாட்டேன். பாஸ்டர் ஐயா என்ன ஜெபம் பண்ணி பேர் எனக்கு வைக்கிறாரோ, ஞானஸ்தான பேர் வைக்கிறாரோ, அதே போல் என்னை மாற்றிக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. எனக்கு என்ன பேர் வைக்கிறாரோ அந்த பேரின்படியாகவே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் வாழை என்னை அர்ப்பணிக்கிறேன், தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, வந்த உடனே வந்து பாஸ்டர் ஐயா வந்து கேட்குறார், பிரதர் செலக்ட் பண்ணிட்டீங்களா பேர் அப்படின்னு. ஐயா செலக்ட் பண்ணலைங்க அப்படின்னு. அப்படியா, சரி, இன்று முதல் உனக்கு நேசகுமார் அப்படின்னு ஐயா பேர் வச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் எப்படி இருக்குது அதே போல் தான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அப்படியே மாற்றிக்கொண்டா நல்லா இருக்கு. ஆமென். இப்போ பாருங்களேன்,
நான் என் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போதும் கூட ஐயா அவங்ககிட்ட வந்து சொல்லும்போது நான் செலக்ட் பண்ணி வந்து வச்சேன். ஆனால் எனக்கு நான் செலக்ட் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா, சோத்திரம். நான் ஆண்டவரே எனக்கு என்ன பேர் கொடுக்குற ஐயா, சோத்திரம். இங்கே வந்து பாஸ்டர் ஐயா வந்து எதை ஜெபம் பண்ணி எனக்கு செலக்ட் பண்ணி பேர் வைக்கிறாரோ அந்த பேர் எனக்கு பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்ட பேர், அந்த பூமியிலும் நிச்சயிக்கப்பட்ட பேர். அந்த பேர் தான் என் சபையிலும் எனக்கு கொடுக்கப்படுகிற பேர். அந்த பேரின்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயரால் தான் இதுவரையில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, சோத்திர. கர்த்தர் என்னை அந்த பெயரால் தான் அடையாளம் வைத்திருக்கிறார், நேசகுமார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, சோத்திர. கர்த்தர் நல்லவர். சில காரியங்களை நாம் இன்னும் நிறைய இருக்குது, அதை சொல்கிறதுக்கு டைம் இருக்காது. சோதனை சரி, ஓகே. இந்த 50வது நாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 50வது நாளை நாம் கொண்டாடுகிறோம். நல்ல சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் சோத்திர தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு ஊழியம் என்பது 50 வருடங்கள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான காரியமே அல்ல. ஏனென்றால் ஸ்தோத்திரம், இந்த ஊழியத்தை யார் கொடுக்கிறார் அப்படின்னா கர்த்தர் தான் நம்ம கையில் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போது அந்த 50வது நாளை குறித்து வேதத்தில் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசும்படி கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு நேராக நாம் உடனே கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 25வது அதிகாரம் 10வது வசனம். மைக்கில் வாசிப்போமா? 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதில் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வரும் பொழுது அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு என்ன வருஷமா? யூபிலி. யூபிலி வருஷம், 50வது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் விடுதலையை கூறும்படியாக கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்களேன், இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் இந்த முதல் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்போமானால் 7 வருடங்கள் 7 வருடங்கள் 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லி 7 வருஷம் 7 வருஷமாக பிரித்து வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 49 வருஷம் முடிந்துரு. அந்த அதிகாரத்தில் 7 49 வருஷங்கள் முடிந்து விடும். அந்த 49 வருஷங்களும் முடிந்து அடுத்தது 7 ஆண்டுகள் வரும்போது அந்த முதல் வருடம், அல்லேலூயா, அதுதான் 50வது வருடம். அல்லேலூயா, சோத்திரம். இந்த 50வது வருடத்தை கர்த்தர் பாருங்களேன், 50வது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் விடுதலையை கூறும்படியாக கொடுத்தார். அல்லேலூயா, சோத்திரம். இன்றைக்கு பாருங்களேன், அன்றைக்கு 50வது வருஷத்துல தான் என்ன நடக்குதா சொல்லுங்க? விடுதலை. 50வது வருஷத்தில் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை விடுதலை. சோத்திரம். அடிமைப்பட்டிருந்தாலும் விடுதலை, அவங்கவுங்க சொந்த வீடுகளுக்கு போகணும், அவங்கவுங்களுடைய காணியாட்சிகளை திருப்பி கொடுக்கணும், இதெல்லாமே அதில் கூறப்பட்டிருக்கு அந்த யூபிலி வருடத்தில். ஆனால் சோத்திரம் பாருங்கள், இன்றைக்கு யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்ததுனால அல்லேலூயா என்றைக்குமே விடுதலை. அன்றைக்கு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நடுவில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 50வது வருஷத்தில் தான் விடுதலை. 50வது வருஷத்தில் தான் விடுதலை. ஆனால் இன்றைக்கு பாருங்க, யூதா ராஜசிங்கம் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, சோத்திர. இன்னைக்கு டெய்லி விடுதலை தான். ஆமேன், சோத்திர. தினந்தோறும் விடுதலை தான். அல்லேலூயா, சோத்திர. தினந்தோறும் நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். விடுவித்து கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்ததுனால என்றைக்கும் விடுதலை சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்துள்ளார். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, சோத்திரம். சிலுவையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருந்த கடந்த 50 வருடங்களாக விடுதலையோடு ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, சோத்திரம். இந்த ஊழியத்தில் பார்த்தீங்களா, கர்த்தருடைய கிருபை தான். பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் பாதைகளும் வருத்தங்களும் பிரயாசங்களும் இருந்த போதிலும் பாருங்களேன், அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தார். அவன் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் கொடுத்தார். ஜெயத்தை கொடுத்த 50 வருடங்களை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா, சோத்திர. ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் இந்த 50 வருடங்களாக கர்த்தர் நம்ம நடத்தியிருக்கிறார், இந்த ஊழியத்தை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். ஒரு ஊழியம்ங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. சோத்திரம். நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு படிக்கும்போதே நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க. போய் உங்கள் தொழில் நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்? கிளினிக் வைக்கலாம், டாக்டர் ஆகிடலாம். பிஇ படிக்கும்போதே நீங்கள் இன்ஜினியர் ஆகிடலாம்.
முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? இன்ஜினியர் வேலை செய்வீங்க. பிஎட் படிக்கும்போதே நீங்கள் என்ன செய்வீங்க? டீச்சர் ஆகிடலாம். முடிச்சுட்டு வந்து சொல்லுங்கள், ஸ்கூலுக்கு போகலாம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் பாருங்களேன், தாயின் கருவிலே தேவன் தெரிந்து கொள்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் அது எந்த இடத்துல ஊழியக்காரனை பிரித்தெடுக்கணுங்கிறது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தாயின் கருவிலே குவாலிஃபைடு ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னாடி தெரியும். சோத்திரம். நமக்கெல்லாம் தெரியுது என்னென்னா, இந்த டிகிரி முடித்தா அவங்க இது ஆவாங்க, இதை படித்தா அவங்க அது ஆவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை மட்டும்தாங்க ஆண்டவர் தாயின் கருவில் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் ஐயா வந்து தாயின் கருவில் கர்த்தர் ஊழியக்காரராக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சோத்திரம். இந்த பகுதியில் அவர் ஒரு ஸ்டாஃபாக தெரிந்து கொள்ள இருக்கலாம், அரசாங்கம் வேறு மாதிரி தெரிந்து இருக்கலாம். இந்த சொல்லப்போனால் இந்த சூலூர் பகுதி அவரை வேறு மாதிரி தெரிந்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், ஊழியக்காரர் எப்படி தெரிந்து இருக்கார்? தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயாவை பாஸ்டர் ஐயாவை அவங்க தெரிந்து கொண்டபடினால தான், உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த ஊழியத்துக்காக தான் ஆண்டவர் வேலை கொடுத்தார் ஐயா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக தான் ஐயாவுக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்காக தான் ஆண்டவர் எதை செய்தார்? எல்லா பிள்ளைகளையும் கொடுத்தார். ஆமேன். இந்த ஊழியத்துக்காக தான் ஆண்டவர், இதன் மூலமாக தான் ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. சோத்திரம். ஊழியம் என்பது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை, தாயின் கருவில் நிச்சயிக்கப்பட்டது. அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே எல்லா வேலைகளை விட இது ரொம்ப 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 கவனமான வேலை. அல்லேலூயா. ஆமேன். சோத்திரம். இந்த வேலைங்கிறது சர்வசாதாரணமான வேலை அல்ல, தேவன் தெரிந்து கொள்கிற வேலை. ஆகவே இந்த 50 வருடங்களும் சோத்திரம் பாருங்களேன், இந்த 60 வருஷங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை காரியத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார், எத்தனை காரியங்கள் நினைச்சு பார்த்தா ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளவு காரியங்களை உடனிருந்து சொல்லப்போனால் ஸ்தோத்திரம், இந்த விடுதலை, இந்த காரியங்களை நாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் மணி இருக்குன்னு தெரியுங்களா? எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும் தெரியுங்களா? அவ்வளோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஒரு சில சாட்சிகளை நான் சொல்ல எனக்கு என்னமோ அந்த சாட்சிகளை சொல்கிறதுக்கே தான் போகுது, மனசு வசந்த பக்கமாக திரும்பலை. ஸ்தோத்திரம். பார்க்கலாம், இவ்வளோ சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த 50 வருடத்தினுடைய ஸ்தோத்திரம் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்களேன், இந்த 50 வருடத்தின் ஒவ்வொரு நாளும் விடுதலை. முதலாவது விடுதலை அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது விடுதலை என்பது என்றதுன்னா, விடுதலை என்பது அடிமைத்தனம் அல்லது கட்டுப்பாடு அல்லது துன்பம் இவைகளிலிருந்து முழுவதுமாக விடுபடுவதை குறிப்பது தான் விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழுவதுமாக விடுபட வேண்டும். விடுதலையாகாத விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடுதலை என்பது ஒரு வெற்றியை குடிக்கும். விடுதலை என்பது ஒரு வெற்றிக்கு அடையாளமானது. ஆகவே விடுதலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களை பாருங்களேன், நான் விடுதலை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரியங்களை கூட சிலர் விடுதலை ஆகாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் சில காரியங்கள் விடுதலை ஆக முடியாதது இருக்கலாம். ஆனால் வெளியே சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் விடுதலை என்பது முழுமையாக ஒரு காரியத்தில் முழுமையாக விடுபடுவதை தான் விடுதலை என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த யூபிலி வருஷத்தில் 50வது வருஷத்தில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்தார், அந்த விடுதலை பாருங்களேன். இப்போ நமக்கு கல்வாரி சிலுவையில் இந்த விடுதலை எப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான். ஏற்கனவே நம்ம வேதத்தில் வாசித்த வசனங்கள் தான். திரும்ப இதை பார்ப்போமானால் இந்த விடுதலை குறித்து என்ன சொல்ல போனா நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் ஸ்தோத்திரம், சரீரம் அதாவது உடம்பு இருக்குது, அதில் நோய் தான் பெருசாக இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? அது விடுதலை இல்லை. எனக்கு உடம்பு இருக்குது, எனக்கு சரீரம் இருக்குது, அதில் நோய் பார்த்தீங்கன்னா என் சரீரத்தை விட மேலே ஓங்கி நிற்குது. அதற்கு பேர் விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை விட கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது விடுதலை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளை இருக்குது, ஆனால் கீழ்ப்படியாமல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு பேர் விடுதலை இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த கொடுத்ததிலே சில குறைகள் இருக்குது அப்படின்னா விடுதலை இன்னும் ஆகவில்லைன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. இந்த விடுதலை தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விடுதலை இன்றைக்கு இந்த விடுதலை நாம தெளிவாய் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமா சொல்றேங்க, அந்த விடுதலை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்களேன், இந்த உடம்பு இருக்கு, அதுல நோய் தான் பெருசா இருக்குது அப்படின்னா என்ன விடுதலை? ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்லுவார், யாத்திராகமம் 15:26 வாசிப்போம். நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க டக்கு டக்குன்னு வாசிச்சீங்கன்னா. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்களேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தாருக்கு வியாதி இருக்கு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வியாதி இருக்கு. ஆனால் 2 வித்தியாசம் இருக்கு. உலகத்தாருக்கு பரிகாரம் இல்லை, அல்லேலூயா. நமக்கு பரிகாரம் உண்டு, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சுமந்து தீர்த்து முடித்திருக்கிறார், அல்லேலூயா. சொன்ன இந்த வசனங்களை நாம முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போமானால் நிச்சயமா சொல்றேங்க, நம்முடைய ஆண்டவரே எல்லா வியாதிகளுக்கும் பரிகாரியாய் இருப்பார், அல்லேலூயா. இந்த வியாதி எனக்குள்ள, அவங்களுக்குள்ளாக புறஜாதி மக்களுக்குள்ளாக இருக்கிற வியாதி எனக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் தேவனுடைய வல்லமை அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது, அல்லேலூயா. அதுதான் விடுதலை, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், ஓ ஸ்தோத்திரம், என்னை அப்படியே முடக்கி போடவில்லை, அந்த வியாதியை மேற்கொண்டு வியாதிக்கு மேலாக என்னை செயல்பட வைக்கிறது, அல்லேலூயா. அதுதான் உண்மையான விடுதலை, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கரங்களை தட்டி அந்த விடுதலை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பரிகாரி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னா, ஆண்டவரே என் சரீரத்துக்குள்ளாக நீங்க பரிகாரி, நீங்க சம்பாதித்து கொடுத்த அந்த விடுதலை எனக்குள்ளாக, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணம் இருக்கு, ஆனா கடன் அதை விட பெருசா இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? கடன் இருக்கு, பணம் இருக்கு, வருமானம் இருக்கு, ஆனா வருமானத்துக்கு தக்கதான செலவு இல்லை. வருமானம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு 10 மடங்கு வருமானம் அப்படின்னா கடன் பார்த்தீங்கன்னா 15 மடங்கு அல்லது 20 மடங்கு. நான் கடன் இல்லை, கடன் வாங்காதவங்க யாரும் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகம் 28:12 வாசிப்போமானால், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இதைத்தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் கடன் இருக்குங்க, எல்லாத்துக்கும் கடன் இருக்கு. ஆனால் உள்ள வந்திருக்கிற நமக்கு கடன்ல இருந்து விடுதலை இருக்கு. ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். நாம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா கடன்ல இருந்து நமக்கு விடுதலை உண்டு. இது விடுதலை, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து பாருங்களேன், பிள்ளை இருக்கான கீழ்ப்படியாம இல்லை, பிள்ளை இருக்கான கீழ்ப்படியாம. உலகத்தாரும் அப்படியே சொல்றாங்க, சபைக்குள்ள பெரிய பெரிய விஷயமா இருக்குது, அல்லேலூயா. பாருங்களேன், ஏசாயா 54:13 பாருங்களேன். ஸ்தோத்திரம். நானே படிச்சிடறேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் யாரால? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படிதான் இருக்கு? பெரிதா இருக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலை. அப்போ ஸ்தோத்திரம், விடுதலை இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் நாம நம்புற காரியங்களில் அநேக விஷயங்களில் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த சத்தியம். அடுத்தது பாருங்களேன், ஸ்தோத்திரம். வேலை, அதே போல வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம், டெய்லி வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வேலையில் என்னன்னு சொல்லுங்க தெரியுங்களா? ஸ்தோத்திரம். குறைவுகள் நிறையா இருக்கு, குறைவுகள் நிறையா இருக்கு. சங்கீதம் 128:2 வாசிப்போமானால் டக்குன்னு சொல்லிடலாமே. உன் கையின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு. இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலை, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த விடுதலை, அல்லேலூயா. ஆனால் இந்த விடுதலைக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு எங்கேயோ ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குதுன்னா இன்னும் விடுதலை ஆகலின்னு அர்த்தம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பம் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. குடும்பம் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை.
குடும்பம் இருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 128 அதே 4 சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 115:12 வாசிப்போமானால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? விடுதலை என்று சொல்லுகிறோம், ஆனா விடுதலை அடைய முடியாத காரியங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. நாம் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற காரியம் எல்லாம் நான் விடுதலை ஆயிட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன் நிறைய பேர் சொல்லுவதுண்டு, எல்லாரும் வழக்கமாய் சொல்லுவதுண்டு. ஆனால் விடுதலையாகாத காரியங்கள் நமக்குள்ளாக சில காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த விடுதலையாகாத காரியத்திலிருந்து முழுவதும் விடுதலையாவது தான் இந்த 50வது வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 50வது வருஷத்துல முழுவதுமாய் ஒரு விடுதலை. சோத்திரம். எல்லாவற்றிலிருந்து விடுதலை. சோத்திரம். இந்த 50வது வருடத்துல கர்த்தர் அந்த நாளில விடுதலை கொடுத்தார். இந்த நாளிலே கர்த்தர் அனுதினமும் கல்வாரி சிலுவையிலே திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன், விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த விடுதலையை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது சோத்திரம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், யார் விடுதலை ஆக்க முடியும் அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. யார் விடுதலை ஆக்க முடியும்? ஃபஸ்ட்டு பாருங்களேன், யோவான் 8:36 நான் வாசித்த வசனம் தான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். அல்லேலூயா. குமாரனுடைய விடுதலை, குமாரன் நம்மளை மெய்யாகவே விடுதலை ஆக்கினார், உண்மையாகவே விடுதலை ஆக்கினார். சோத்ரா. உண்மையாகவே விடுதலை ஆவோம். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை உண்மையாகவே விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால் உண்மையாகவே விடுதலை ஆகியிருப்போம். அல்லேலூயா. சோத்ரா. அவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்னு நாம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இன்னும் விடுதலை இல்லாமல் இருந்தனா உண்மையான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் உண்மையாக விடுதலை கொடுத்திருக்கணும். அப்படின்னா சோத்திரம் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைப்பதன் மூலமா பாருங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிற்று. ரோமர் 8:2 அதே போல 10:3-6 வரை வாசி. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்களேன், விசுவாசத்தினாலே வரும் தேவ நீதி. அது குமாரன் ஃபர்ஸ்ட் நம்மளை விடுதலை ஆக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, குமாரன் ஃபர்ஸ்ட் நமக்கு விடுதலை ஆக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன வரும்? விசுவாசத்தினாலே தேவ நீதி வரும். அதுக்கடுத்து பாருங்க சுயநீதி நற்செயல்கள் ஆள் வரும். நியாயப்பிரமாணத்தினாலே நீதி, தேவனுடைய நீதி வெளிப்படும். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி உண்டாகும். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த பிகினிங். அதாவது ஒரு வண்டியில் ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடுறோம்? ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம் இல்லைங்களா? அதே போல தான் ஃபர்ஸ்ட் விடுதலை குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கும் போது உண்டாகும். அல்லேலூயா. சோத்ரம். ஃபர்ஸ்ட் கீரே போடாம, ஃபர்ஸ்ட் கீரே தெளிவில்லாம வண்டி ஓடுமா? முடியாது. ஆமாவா இல்லைங்களா? சோத்ரம். ஆகவே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிருக்கும். அல்லேலூயா. சோத்ரம். இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல வருகிறேன். என்னன்னா, இது எனக்கு பாவம் என்று தெரியாமலே அதை தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருந்தால், இது எனக்கு பாவம்னு தெரியாது, ஒரு காரியம் எனக்கு பாவம்னு தெரியாது, தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்தையே செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு அது பாவம் என்று எப்போ எனக்கு தெரிந்ததோ
அன்றைக்கே அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. நான் பாவம்னு எனக்கு பாவம்னு தெரியாமலே அந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது, எப்போ எனக்கு அது பாவம் என்று சொல்லி தெரியுதோ அப்பவே நான் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. இதுதான் குமாரனுடைய விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? சோத்திரம், ஆமென். அப்போ பாருங்களேன், என்னை அறியாமலே, எனக்கு தெரியாமலே நிறைய காரியங்களை நான் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறேன். இதிலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லி நிறைய காரியங்கள் நான் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறேன். நிறைய தவறுகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. நிறைய காரியங்கள் என்னை சுற்றி நடந்திருக்கிறது. அதையெல்லாம் நான் விடுதலை என்று சொல்லி நினைத்து விட்டேன். அல்லேலூயா. அந்த தவறை நான் என்றைக்கு தவறு என்று நான் உணர்கிறேனோ அன்றைக்கு என்னுடைய மனம் திரும்புதல் உண்டாகும். ஆமென் சொல்லுவோம். அன்றைக்கு என் மனம் திரும்புதல் எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சோத்ரா. என்றைக்கு ஆண்டவரே, அது என்றைக்கானாலும் இது எனக்கு பாவம்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் அதிலிருந்து விடுதலை ஆகுவது பாருங்களேன், அதுதான் குமாரனுடைய ஃபர்ஸ்ட் விடுதலை. அல்லேலூயா. இந்த குமாரனுடைய விடுதலை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நேத்து நீங்க அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? குமாரனுடைய விடுதலை வரும்போது உடனே அந்த மாற்றங்கள் பயங்கரமா நடந்துரும். சோத்திரம். நேற்று பவுல் எப்படி இருந்தாரு? சவுல் எப்படி இருந்தாரு? சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். ஆமென். திடீர் இன்னைக்கு தமஸ்குக்கு போகும்போது சொல்லுங்க, சபைகளை ஸ்தாபிக்கிறவரா மாறிட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நேற்று வரைக்கும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, அது பாவம்னு தெரியவே தெரியாது. இயேசு கிறிஸ்துவுடைய விடுதலை தெரியவே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல்ல சவுலை டச் பண்ணார் பாருங்களேன், அப்பவே அவருக்கு அது பாவம்னு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சோத்ரா, இவர் என்ன செய்யறாரு? பவுல் என்ன செய்யறாருங்க? சவுல் என்ன செய்யறாருங்க? பவுலா மாறி சபைகளை ஸ்தாபிக்கவும். அல்லேலூயா. தன்னை முழுசுமா அவரே சொல்லிட்டார். இயேசுவுக்கு முன்னாடி போய் நின்று, நீங்கள் என்னை பின்பற்றவர்களாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனால் இதே சவுலா இருக்கும்போது சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. முதல் விடுதலை அவர் பெற்றுக்கொண்ட உடனே சொல்லிவிட்டார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விடுதலை செய்யக்கூடிய, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய முதல் விடுதலை இதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். நேற்றைக்கு என்னை பின்பற்றினவர்கள் எப்படியெல்லாம் தவறி போயினவர்கள், ஆனால் இன்றைக்கு என்னை பின்பற்றுவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மாறுவார்கள். அல்லேலூயா. அதுதாங்க குமாரனுடைய விடுதலை. இந்த குமாரனுடைய விடுதலை எனக்குள்ளாக செயல்படும் பொழுது என்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான எல்லா காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப குமாரனுடைய விடுதலை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆமேன். அல்லேலூயா, சோத்ரா. நம்முடைய குமாரனுடைய விடுதலை நாம் பெற்றிருந்தோமானால் இயேசு கிறிஸ்து செய்த 3 வருட ஊழியத்தை அதை மட்டும் செஞ்சா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. அல்லேலூயா. சொல்லப்பானா நம்ம தலைவர் செஞ்ச 3 வருஷ ஊழியத்தை என்ன செய்யறதுங்க? பூமியில நாம செஞ்சா போதும், வேலை செய்கிற இடத்துல செஞ்சா போதும், குடும்பத்தில் செஞ்சா போதும், சமுதாயத்தில் செஞ்சா போதும், சபையில செஞ்சா போதும், நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல செஞ்சாலும் போதும். அல்லேலூயா. இதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8:32 வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த விடுதலை பாருங்களேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் தாங்க நம்மளை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வசனங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் நாம மனப்பாடம் செஞ்சிருக்கிறோம். இதே சபையில் ஒரு ரூத்தம்மா ஒரு அம்மா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்கள நினைவுக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா படிக்க தெரியாது, ஆனால் 10 வருஷ வாக்கு தத்தத்தை அப்படியே சொல்லுவாங்க. 10 வருஷ வாக்கு தத்தத்தை அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வேற காரியம், அது ரெண்டாவது, அதுக்கு போகல. சோத்ரா. நல்லா பாருங்க, நமக்கு இத்தனை வருஷமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு
சபைக்குள்ளே வந்திருக்கிறோம், எத்தனை சத்தியங்களை நாம் மனப்பாடம் செஞ்சுருக்கிறோம். சத்தியத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? சத்தியத்தை மற்றவர்களுக்கு நான் இந்த வசனத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. வசனத்தை சொல்லி என்னால் சுவிசேஷத்தை அவர்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? அவங்க சமுதாயத்தில் பயங்கரமான கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கிறாங்க, அல்லது பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்களை நான் அறிந்து கொண்ட சத்தியத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி, நான் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தினால அவர்களும் விடுதலையாகி, நானும் அந்த சுவிசேஷ வசனத்தில் நானும் ஊன்று கட்டப்பட்ட விசுவாசத்தில் நானும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக. அல்லேலுயா. சத்தியம் என்ன வாழ்க்கையில் அப்படி கிரியை செய்ய வேண்டும். அல்லேலுயா. அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் அறிய 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 அறியதாங்க ஃபஸ்ட்டு நமக்குள்ள விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. நமக்குள்ளே வர விடுதலை தான் ஸ்தோத்திரா நம்மை சுற்றி இருக்கிற எல்லா எல்லைகளிலும் வெளிப்படும். ஆமேன்னு சொல்லுவோம். குமாரனுடைய விடுதலை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் பாருங்களேன், எத்தனை வசனம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எத்தனை வசனம் இருக்குதோ அவ்வளோ சத்தியத்தில் தாங்க நம்ம விடுதலையாக இருப்போம். ஒரு வசனம் தான் எனக்கு மனப்பாடமாக தெரியுதுன்னு அது ஒரு சத்தியத்தில் தான் நம்ம விடுதலையாக இருந்திருப்போம். 10 வருஷமாகி ஒரு வசனத்தை கூட நான் படிக்கல, சரியா ஒரு வசனத்தை கூட நான் என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை நான் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு சத்தியத்தில் தான் விடுதலை ஆகிருப்போம். அல்லேலூயா. சோதர எவ்வளோ சத்தியம் உள்ளே போக 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 தாங்க விடுதலை வெளியே வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரா. அது இதே நான் சொல்கிறேன் சோத்ரா, சபைக்குள்ளாக சரி வெளியே எல்லா இடங்களிலும் சரி ஒரு 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 கிறிஸ்தவன் சொல்லி நம்ம வாழ முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. தெரியுங்களா? கிறிஸ்தவனாக நம்ம வாழ்ந்துடும். உலகத்தில் வந்து எல்லாரும் அவர் வந்து கிறிஸ்துவருங்க, அவங்க வந்து கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். அதுதான் இது எதுக்குன்னா சத்தியம் தெரியும், ஆனால் சத்தியத்துக்குள்ளே எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. அல்லேலூயா. தெரியுதுங்களா? இதுதான் சத்தியம் எனக்கு தெரிகிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல சத்தியத்துக்குள்ளாக நான் வாழ்வது எனக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. சோத்ரா. இப்படி நான் சத்தியத்துக்குள்ளாக வாழும் பொழுதுதான் இந்த சத்தியம் என் வாழ்க்கையில விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியம் என் வாழ்க்கையில விடுதலையாக்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சோத்ரம் என்னன்னா இந்த சத்தியத்தினால தான் எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேல் ஜனங்களை நிறைய கட்டளையும் கற்பனையும் ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. எல்லாம் நிறைய கொடுத்தாரு. ஆனால் அதன்படி வாழ்க்கையை சரியா அவங்களுக்கு வாழ தெரியல. திடீர்னு ஆண்டவர் தான் பெரியவர் அப்படிம்பாரு, ஆண்டவரை தூக்குவாங்க, கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப கோபம் எரிச்சலோட பார்ப்பார். அல்லேலூயா. கட்டளையும் கற்பனை எல்லாத்தையும் ஆண்டவர் எளிதெளி கொடுப்பாரு. இன்னைக்கு கர்த்தரே தேவன் என்பாங்க, அடுத்த நாள் கர்த்தர் இப்படி எல்லாம் செய்யலாமா, ஆண்டவரெல்லாம் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அவங்க சரியாய் வாழ தெரியல. இதனால தான் பார்த்தீங்களா சத்தியத்தை அறிந்து கொள்ளாத மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகளும் விழுதலும் எப்பொழுதும் உண்டாயிக்கொண்டே தான். கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது எதற்காகனா நம்மை விடுதலை நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு, மற்றவர்களுக்கு இந்த விடுதலை கொண்டு செல்வதற்காக தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ராகவே யோவான் அந்த சோத்ரம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:17 வாசிப்போம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனம்தான் நமக்கு என்னதான் சத்தியம். வசனம் தான் சத்தியம். சோத்திரம். வேதம் வேற, வாழ்க்கை வேற இல்லை. அல்லேலூயா. என் கையில் ஏசப்பா கொடுத்த பைபிள் வேற, என்னை ஆண்டவர் வாழ சொன்ன வாழ்க்கை வேற, அது வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. வேதம் தான் வாழ்க்கை தான் வேதமாய் மாறணும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம் சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஆழமான சத்தியம். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்களேன், 1 யோவான் 2:4 வாசிப்போமானால், 1 யோவான் 2:4 வாசிப்போம்.
அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சோதரம் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று சொல்லி அப்படி சொல்றது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு வார்த்தை முதல் ஃபர்ஸ்ட் வார்த்தை வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டிருந்தா போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது வாழ்க்கையில சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளாத வரையில் மாற்றம் வரவே வராது. அல்லேலூயா. நம்முடைய மாற்றங்கள் சத்தியத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய ஒரு ப்ராசஸிங் செய்யக்கூடியது. அல்லேலூயா. அப்போ சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துங்களேன். ஸ்தோத்திரம். மாற்றம் வர வேண்டுமானால் மாற்றம்தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை. அல்லேலூயா. மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை. மாற்றம் எங்கே வரும்? சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தான் மாற்றம் வரும். மாற்றம் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலை உண்டாகும். தொடர்ந்து இயேசுவை பின்பற்றாதவன் அவருடைய சீசனாக முடியாது. அதான் சத்தியத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றலை அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சத்தியத்தின்படி நடக்கலை அப்படின்னா, சத்தியத்தை நாம் பிடித்து கொள்ளலை அப்படின்னா அவருடைய சீசனாகுவது ரொம்ப கஷ்டம். அவருடைய அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே இந்த சத்தியத்தை தான் பார்த்துங்களேன். சோத்திரம். இன்றைக்கு எல்லா இடங்களில் பிரசங்கிக்கிறோம், கேட்குறோம். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன். சோத்திரம். சபைக்குள்ளாக முதல் நான் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்போது விசுவாசம் என்கின்ற சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஐயா அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி சபையில் விசுவாசம்ங்கிற சத்தியம் வாரம் சொல்லப்பட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. விசுவாசம்ங்கிற சத்தியம் இருக்குது. ஞானஸ்தான சத்தியம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. சோத்திரம். மனம் திரும்புதலுக்கான சத்தியம். அல்லேலூயா. அபிஷேகத்துக்கான சத்தியம். அல்லேலூயா. பாடலுக்குரிய சத்தியம், காணிக்கைக்குரிய சத்தியம், சங்கீதத்துக்குரிய சத்தியம், சாட்சிக்கான சத்தியம், ஒப்பு கொடுத்தலுக்கான சத்தியம். இத்தனை சத்தியங்கள் நம்ம ஒவ்வொரு செஷன், நம்ம சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சத்தியத்தை மையமாக கொண்டுதான் இந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்ரா. சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இந்த வசனங்களும் இந்த வார்த்தைகளும் இங்கிருந்து வெளியே போகுது. அல்லேலூயா. சோத்திரம். இவைகள் ஒவ்வொன்றும் போதிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் போதிக்கப்படுகிறது. சத்தியங்கள் கேட்ட சத்தியங்களும் சோத்திரம். நாம் பேசக்கூடிய சத்தியம் அதுதான், கேட்குற சத்தியம் அதுதான். சோத்திரம். நமக்கு வேண்டிய சத்தியம் அதுதான். அல்லேலூயா. சோத்திரம். இந்த சத்தியங்கள் எல்லாம் இத்தனை வருடங்கள் இவ்வளவு நாட்களாக சபைக்குள்ளாக வந்து நாம் இவ்வளவு சத்தியத்தில் எத்தனை சத்தியத்துக்கு நாம் இன்க்ளூடிங் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இத்தனை சத்தியத்துக்குள்ளாக எத்தனை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சத்தியங்களில் எத்தனை சத்தியங்களை நாம் விடுதலையாக இருக்கிறோம். இந்த சத்தியங்களை எத்தனை சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. சோத்திரம். நான் விடுதலை ஆனால் தாங்க மற்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் மற்றவர்களுக்கு இந்த சத்தியம் போகும். நான் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கே பெரிய ஒரு போராட்டமாக இருந்ததுன்னா இந்த சத்தியம் என்னை தாண்டி வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே இந்த சத்தியங்கள் உள்ளே போனாதான், நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சத்தியம் நமக்கு உள்ளே போனாதான் விடுதலை வெளியே வரும். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த சத்தியம் உள்ளே போகாமல் விடுதலை வெளியே வரும்னா நோ சான்ஸ். அல்லேலூயா. இந்த சத்தியங்கள் உள்ளே வரும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வரும்போது, எங்கள் சபையில், நான் இங்கே சொல்லலாம், எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா சோத்திரம், பாட்டு ஆராதனைக்கு மட்டும் நல்லா கை தட்டி உற்சாகமாக பாடுவாங்க. பாட்டு ஆராதனை முடிஞ்சோன்னே சங்கீதத்துக்கே தூங்கிடுவாங்க. அப்புறம் காணிக்கைக்கு எந்திரிப்பாங்க. காணிக்கை போட்டு என்னன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் சோத்திரம். எனக்கு இந்த சாப்டர் பிடிக்கும், ஓகே ரைட். எனக்கு அந்த சாப்டர் பிடிக்கும், ஓகே ரைட். எனக்கு இதுதான் பிடிக்கும், ரைட். அவங்களுக்கே டேஸ்ட். இப்போ விருந்து வச்சா எப்படி இதெல்லாம் எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், டேஸ்ட் இல்லாத ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. சத்தியத்தை முழுசுமாக அறிந்து விடுதலையாயிருந்தான் ஆராதனையில் வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரிசீவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அநேகருக்கு ஆராதனை ரொம்ப போராக அடிக்கிறதுக்கு, ரொம்ப போராக போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா?
டேஸ்ட் பார்க்குறாங்க. ஆராதனை டேஸ்ட் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆராதனை நாம டேஸ்ட் பார்க்கறதில்ல, ஆராதனை நாம ருசிச்சு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ருசிச்சாதாங்க கர்த்தருடைய அன்பை நாம ருசிக்க முடியும். ஆராதனையை நாம ருசிக்கல அப்படின்னா கர்த்தருடைய அன்பை நான் ருசிக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். உங்களுடைய சூழ்நிலையில கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் மேல எப்படி நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அப்படி நேசிக்கிறார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அன்பை பத்தி வெளியே ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் கர்த்தருடைய அன்பை நம்ம சொல்ல முடியாது. சொல்லியிருக்கலாமா? ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சத்தியத்தை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். அப்புறம் இந்த சத்தியத்தை வார வந்து அப்படியே அந்த சத்தியத்தை எடுத்து நாம் உட்கொள்ள வேண்டும். சத்தியத்தை நாம் நல்லா புசிச்சு பலனடைந்து ஆவிக்குரிய பலனோடு வெளியே போனாதாங்க சோத்திரம் இந்த சத்தியம் என்னையும் விடுதலையாக்கி புஷ்டியாக மாற்றும், அநேகரை விடுதலையாக்கி அவர்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். நீங்களும் நானும் சோத்திரம் இந்த சத்தியத்தினால விடுதலை ஆகலை அப்படின்னா சோத்திரம். யோனா கதை தெரியுங்களா எத்தனை பேர்த்துக்கு? சோத்திரம். யோனா தூங்குனா அவன் தன் தேவனை தேட தன் தேவனை தேடுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துரு. அல்லேலூயா. இப்போ அப்படித்தான் நாம தூங்குனா விக்கிரக ஆராதனை வெளியே வந்துரு. அல்லேலூயா. நாம தூங்காம சத்தியத்துக்காக தைரியமாக நாம எழுந்து போராடி நாம ஜெயிக்கிறலாய் மாறுவோமானால் அல்லேலூயா. சோத்ரா. பிரசங்கிக்க வேண்டிய யோனா தூங்கி கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா? யோனாவுக்கு வேற எந்த டியூட்டியும் கிடையாது, நீ போய் பிரசங்கி, அவ்வளவுதான். ஆனா இங்க யோனா செய்து கொண்டு இருக்கிற காரியம் தூங்கிட்டு இருக்கிறார். இதனால் வந்த விளைவு என்ன? சோத்ரா. அந்த கப்பல் ஓட்டி அந்த மாலுமி வந்து என்ன சொல்றாரு, அவன் தன்னுடைய தேவனை தேடிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறான். அல்லேலூயா. பிரசங்கிக்கிற இவன் தூங்கிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அதுதான் நடக்கு. அல்லேலூயா. சத்தியத்தை நாம இந்த இடத்துல சரியாய் புரிந்து வெளியே போய் சத்தியத்தை நாம அறிவிக்கல அப்படின்னா அல்லேலூயா அவங்க தேவனை அப்படி மாறிடு. அல்லேலூயா. சரி, ஓகே, நான் அங்கே போகல, அங்கே இந்த வந்துடுவோம். சோத்ரா. அவே இந்த சத்தியத்தினால நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். சோத்திரம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு விதைகளை தூவிட்டே இருக்கிறார். சத்தியம் வார இந்த உபதேச சத்தியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தூவிட்டே இருக்கிறார். இதில் வந்து எத்தனை பேர் அந்த வசனத்தை நம்ம எனக்குன்னு எடுத்துக்கொள்கிறோமோ, எனக்குன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன்னா, எடுத்துக்கொள்ளும் போதாங்க அதை புசிக்க முடியும். அல்லேலூயா. யாருக்கோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா அவங்க புசிப்பாங்க, நீங்கள் என்ன செய்வாங்க? எம்டி பட்னியோட தான் வெளியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய பசி வந்துருச்சுன்னா, ஒன்றும் கிடைக்காம போச்சுன்னா, கடைசி நாட்களில் வசனம் எப்படி ஆகுங்க? சோத்திரம். நம்முடைய விசுவாசத்தையே நம்ம அளக்களிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக மாறிவிடும். ஆகவே இந்த வசனங்கள் விதைக்க நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். சோத்திரம். பாருங்களேன், ஒவ்வொரு வாரத்திலும் கேட்ட இந்த சத்தியத்தின்படி, நான் விதையானால் என் ஜனங்கள் நல்ல கனிகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா. சோத்திரம். விதை வேற, கனி வேற இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? விதை வேற, கனி வேற அல்ல. விதை தான் கனி. நல்ல விதை தான் நல்ல கனியை கொடுக்கும். அல்லேலூயா. சோத்திரம். நல்ல கனி, நான் நல்ல கனியாய் மாறுவேனானால் குமாரனுடைய விடுதலை, சத்தியத்தினுடைய விடுதலை எல்லாம் என் வாழ்க்கையில வந்து நான் நல்ல கனியாக மாறுவேன் என்றால் சோத்திரம், என் மூலமாக நல்ல பழங்கள் உருவாகும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ விதை வேற, கனி வேற அல்ல. விதை தான், நல்ல விதை தான் நல்ல கனியை கொடுக்கும். அல்லேலூயா. நாம் அப்போ இந்த சபைக்குள்ளாக வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ளாக நம்மளை ஆண்டவருக்குள்ளாக நம்ம மெருகேற்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். தூங்குற ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், விழித்திருங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. பாருங்களேன், அப்போ இந்த சத்தியத்தை நம்ம கேட்க நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு காரியம் நடக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தினால விடுதலை ஆக்கப்பட்டவருடைய சுபாவம் எப்படியா இருக்கும் தெரியுங்களா?
அல்லேலூயா. சத்தியத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய முகம் தேவ சாயலுக்கு நேராய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவர்களுக்குள்ளாகத்தான் சோத்திரம் தேவ சாயலின் விடுதலை வெளிப்படும். ஆமென் சொல்லுவோம். நமக்குள்ளாக தேவ சாயல் உருவாகல. என்னங்க ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க, அவங்கள பாருங்க ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆராதிச்சுட்டு வெளியே வர்றாங்க, அவங்கள பாருங்க ஐயோப்பா. அல்லேலூயா. சோத்திரம். சத்தியம் நம்மளை விடுதலையாக்குச்சுன்னா தேவனுடைய சாயல் நமக்குள்ளாக இருந்து வெளியே வரும். ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய சாயல் வெளிவரதான் சத்தியம் நமக்குள்ளாக எவ்வளவு போய் உள்ள ஸ்டோர் பண்ணி நம்மளை விடுதலையாக்கி இருக்கு அப்படின்னு மற்றவர்கள் காண முடியும். அல்லேலூயா. தேவன் அதை காண்பார். அல்லேலூயா. நம் மூலமாக எத்தனை கனிகள் வெளிப்படும் என்பது வெளியே தெரியும். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே சத்தியத்துல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தேவனுடைய வார்த்தையில கேட்டு சத்தியத்தில் ஆண்டவரே எந்தெந்த விஷயத்துலலாம் நான் இந்த சத்தியம் எனக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சத்தியத்தில் நான் எவ்வளவு விடுதலை ஆகணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு நம்மளை அர்ப்பணிக்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு சத்தியத்துக்கு நம்ம இன்றைக்கு கீழ்ப்படிஞ்சா நாளைக்கு ஒரு சத்தியம் ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்தை கேட்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் தேவனுடைய பிரசன்ஸ் அவங்க முகத்தில் வெளிப்படும். ஆவேன்னு சொல்லுவோம். அவங்க ஜெபம் பண்ணும்போது அதோட பிரசன்ஸ் தனியாக இருக்குது. அல்லேலூயா. அவங்க நடந்து வரும்போது அதோட பிரசன்ஸ் தனியாக இருக்குது. அல்லேலூயா. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணாலே அற்புதங்கள் நடக்கு. ஆமென் சொல்லுவோம். அவங்க ஜெபம் பண்ணாலே அதிசயங்கள் பயங்கரமா நடக்கு. அல்லேலூயா. சோத்திரம். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இதோ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தினால எவ்வளவு சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை ஆவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வார தந்திருக்கிறார். அந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் விடுதலை ஆகாமலே இருந்து கொண்டிருந்தா நம்முடைய முகத்துல என்ன தெரியும்? தேவ சாயல் வெளிப்படுமா? நம்முடைய முகம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. சோத்ராகவே தேவ சாயலுக்கு ஒப்பான விடுதலை சத்தியத்துக்குள்ளாக தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சோத்ரம். பாருங்களேன், பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து நெருங்க நல்லா புரிந்து கொள்ள அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருக்குது. மோசே பாருங்களேன் கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்க அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளாக எந்த ஒரு நபர் உள்ள நெருங்குறார்களோ அவங்களுக்குள்ளாக தேவனுடைய சாயல் வெளிப்படும். அல்லேலூயா. சொல்லிடுவாங்க ஐயோ இவங்களை பார்க்க முடியல. சில இடங்களில் நாம் ஜெபிக்க போகும்போது நான் சில காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது சோத்திரம் இந்த பிசாசு பிடிச்சவங்கள ஜெபம் பண்ணுறதுக்காக வருவாங்க. சோத்திரம். ஃபஸ்ட்டு என்னை பாரு அப்படின்னு சொல்ல பார்க்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. என்னை பாரு அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா என்னது சொல்லுங்க? ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம போகும்போது நம்மளை சோத்திர பிசாசு பார்க்க முடியாது. அல்லேலூயா. சோத்திர அந்தகார சக்திகள் நம்மளை பார்க்க முடியாது. அல்லேலூயா. சோத்திர தீமைகள் நம்மளை தொடர முடியாது. அல்லேலூயா. சோத்திர அதுவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டம் தானே முடிச்சுவங்க. சோத்திரம். மோசே போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. சோத்திர மோசே கீழே இறங்கி வர்றாரு. சோத்ரா மோசே ஆண்டவர் எங்க கூட பேசாமல் இருக்குது, நீங்கள் எங்களோட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசே முக்காடு போடுறாரு. முரட்டாட்டத்தனம் முடிச்சவங்கெல்லாம் கீழே தலை குமிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிற அந்த ரகசிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வந்துருச்சு அப்படின்னா சோத்ரா நம்மளை சுற்றி ஒரு அசுத்தாவி கூட எழும்ப முடியாது. ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு அசுத்த வல்லமை எழும்ப முடியாது. அல்லேலூயா. சோத்ரா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் நம்முடைய சத்தியத்து தேவனுடைய வார்த்தை அப்படியே உள்ள நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விடுதலை என்னென்ன? தேவ சாயலுக்கு ஒப்பான விடுதலை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சாயலுக்கு ஒப்பான விடுதலை நாம நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோமானால் உண்மையில சொல்றேன் நம்மை தேடி வருகிற ஜனங்கள் நிறைய இருப்பார்கள். அல்லேலூயா. சோத்திரம். நீங்க வந்தா தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளை எல்லாம் வலை போட்டு தேடி கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ ஐயோ இவங்க வந்தாலே பிரச்சனையா இருக்குது. சத்தியத்தை அவங்களுக்கு விடுதலை இல்லை, போற இடத்துக்கும் விடுதலை இல்லை. அல்லேலூயா. இவங்களால வந்தால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா.
ஏன் சொல்றாங்க? சத்தியத்தினால சரியா அவங்க விடுதலையாக்கப்படாதனால. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தினால் நாம் விடுதலையாகி தேவ சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சோத்திரம். ஃபர்ஸ்ட் குமாரனுடைய விடுதலை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். குமாரனுடைய விடுதலை ஃபர்ஸ்ட் டச்சிங். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மூன்றாவது விடுதலை பார்த்தீங்கன்னா சோத்ரா பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்ரா. எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு ஒரு 1/2 ஹவராவது அந்நிய பாஷை பேசுகிறவங்க, ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அல்லேலூயா, 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அல்லேலூயா. சோத்ரா. நான் இதை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். இந்த காரியத்தை பாருங்களேன். காலையில் எந்திரிச்சு நீங்கள் அந்நிய பாஷையில் நல்ல ஒரு மணி நேரமாவது நீங்கள் சோத்திரம், யாரும் உங்களை வேடிக்கை பார்க்காத அளவுக்கு நீங்களும் தேவனோடு கூட பேசுகிற ரகசியத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கை அப்படி தொடருவீர்களானால் அந்த நாளில் கர்த்தர் நடத்துகிற பாதை உங்களுக்கு சரியாக தெளிவாக தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையை தொடரணும். ஆமேன்னு சொல்லுவோம். சோத்திர. போகிற இடங்களானாலும் சரி, வருகிற இடங்களானாலும் சரி, எந்த பகுதியானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் வேறு எந்த ஒரு காரியத்தை யாராலும் எப்பொழுதும் ஒருபோதும் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சோத்திரம். அது ஊழியமாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வீட்டு காரியங்களாகட்டும், நீங்கள் செய்கிற வேலை பகுதிகளாகட்டும், எந்த காரியமானாலும் சரி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே தான் சோத்திரம் பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். திரும்ப அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் கர்த்தர் என்று இதில் நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் அப்படிதான். ஆவியானவர் கர்த்தர். அல்லேலூயா. தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் 4வது வசனத்தை அப்படியே வாசித்துருவோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. சோத்திரம். பாருங்களேன், இப்போ ஆவியானவர் தான் தேவன், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இருக்கிற இடத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, விடுதலை தானா வந்துடும். அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் ஜெபிக்காத ஒரு மனுஷனும் சபைக்குள்ளே போனால் ஒரு தேவ பயம் உண்டாகிறது. ஆமீன். அல்லேலூயா. ஜெபிக்காத ஏதோ ஒரு மனுஷன் உள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டாலே பெரிய ஒரு மாற்றத்தோடு வெளியே போயிடுறாங்க. என்னன்னு தெரியலைங்க. சர்ச்சுக்கு போனால் தான் நிம்மதியாக இருக்குது. அவர் ஆனால் ஒன்றும் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார், அவர் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டார். இங்கே வந்து எல்லாரும் இயேசுவே இயேசுவே அவர் சொல்லும்போது நீங்கள் கூப்பிடுமா இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி நிற்பார். அல்லேலூயா. அந்த பிரசன்ஸ் இறங்கி வரும் பொழுது அவருக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன அபிஷேகத்தினால் அது இந்த அபிஷேகம் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஏசாயா 10:27 அப்படி வாசிப்போம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். ஆமென். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம். அபிஷேகத்தினாலே நுக தடி முறிந்து போகும். அந்த நுகத்தடி எல்லாம் முறிந்து போகும். அபிஷேகம் இருந்தா போதும். அல்லேலூயா. வாழ்க்கையில பல பகுதிகளில் மனிதனுக்கு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எந்த ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லக்கூடிய பகுதியும் உண்டு. நமக்கு தெரியாத இடத்துல சில விடுதலை வேண்டும் என்பது உண்டு. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த இடத்துல நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம்.
ஆனால் தெரியாத இடத்துல, தெரியாத பகுதியில் விடுதலை வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு விடுதலை இருக்குன்னு, எனக்கு இந்த இடத்துக்காக நான் ஜெபம் பண்ணா, இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்காக எனக்கு தெரியும், அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனால் எனக்கு தெரியாத ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்த சோத்திரம் ஒரு இருள் ஆக்கிவை, அதாவது இருள் வந்து அடைச்சு வச்சிருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு விடுதலை வேணும். அல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தான் செய்யும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் மாட்டம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மெய்யான விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஆமேவா? ஆமேன் சொல்லுங்க. உண்மையான விடுதலை பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 விடுதலை இருக்கு தெரியுங்களா? 2 விடுதலை இருக்கு. ஸ்தோத்திரம். மனுஷனும் மனிதனை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. சத்தத்தை காண மனுஷனை விடுதலையாக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. 2 விடுதலை உண்டு. மனுஷன் எப்படி ஒரு மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்றால் சொன்னால், மனிதனுடைய சூழ்நிலை பாருங்களேன். ஒரு கடன் பிரச்சனையோடு இருப்பார். அவருக்காக ஒரு சின்ன உதவி செய்து அவரை விடுதலையாக்க முடியும் அந்த நேரத்தில். அல்லேலூயா. கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருப்பார். ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லி அந்த மனுஷனை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? கவலையா, இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே ரிலீஃப் ஆயிரும். மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை தொடங்கிடு. இதெல்லாம் கான்ஃபரன்ஸ். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு, அது என்ன சொல்கிறது, கவுன்சிலிங். இந்த பிஸ்னஸில் நம்ம நல்லா ஒரு தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, அதில் வெற்றி பெறுவது, அதுக்கு ஒரு கவுன்சிலிங். மனிதனை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் மனிதனை விடுதலையாக்கும் பொழுது பரிசுத்தம் ஏற்படாது, பரிசுத்தம் வராது. ஆமென் சொல்லுவோம் கரங்களை தட்டி. ஸ்தோத்திரம். மனிதனை விடுதலையாக்கும் பொழுது பரிசுத்தமாக முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மனிதனை விடுதலையாக்கும் பொழுது அவனுக்குள்ளாக பரிசுத்தம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த நேரத்துக்கு அது ஒரு விடுதலையாக தெரியலாம். பட் அது நிரந்தரமான விடுதலை இல்லை. அந்த விடுதலை நிச்சயமாக சொல்கிறேன், அதை அதை யாரோ ஒருத்தர் மனுஷன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார், இனி என்ன செய்யணும், அந்த மனுஷனுக்கு பின்னாடியே ஓடலாம் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் ஓடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுதலை ஆக்கும் பொழுது இப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உறுதியாக பிடிச்சிட்டே இருப்போம். நல்லா அந்நிய பாஷை பேசுவோம், ஆண்டவரோடு கூட ரகசியம் நல்லா வசனத்தை வாசிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருக்கு எப்பொழுது ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே இருப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுதலை ஆக்குற விடுதலை தான் உண்மையான விடுதலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷர்கள் எத்தனை வேணா விடுதலை ஆக்கலாம், ஆனால் அதில் போலியான விடுதலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறாரோ அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவர் உறுதியாக பிடிச்சு கொள்வார். அல்லேலூயா, உறுதியாக பிடிச்சு கொள்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் விடுதலை ஆக்கும் பொழுது நமக்குள்ளாக இந்த பரிசுத்தம் வருது. யாரோ ஒருவர் என்னை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சோத்ரா அவர் பின்னாடி நாம் ஓடி விடக்கூடாது. தயவு செய்து அது ரொம்ப தேவ ஜனங்கள் அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்ரா. கண்ணீருக்கு ஆறுதலை சோத்ரா சொன்னாங்க, அந்த டாக்டர்கிட்ட போனால் அது அந்த டாக்டர் தாங்க ஸ்பெஷலு, அங்கே தாங்க விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. சில டாக்டர்களாக நம்ம விடுதலை ஆக்குறாங்க. அல்லேலூயா, சோத்ரா. அந்த ஃபேமிலியோடு நம்ம அட்டாச் பண்ணால் அங்கே தாங்க நமக்கு ஒரு சாந்த ஒரு நிம்மதி இருக்காங்க. இந்த மனுஷங்களோட கொஞ்சம் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி பாருங்க, அவ்வளோ ஒரு நல்லா இருக்குதுங்க. அல்லேலூயா. அது போலியான விடுதலை. அல்லேலூயா. அது தவறான விடுதலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விடுதலை நிரந்தரமில்லாத விடுதலை. ஆமேன். அல்லேலூயா. அந்த விடுதலை ஒருபோது நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆமேன். அல்லேலூயா, சோத்ரா. ஆவியானவர் நம்மை விடுதலை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? பரிசுத்தம் வரும், உண்மை வரும், தாழ்மை வரும், கீழ்ப்படிதல் வரும். அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது நம்ம செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா, சோத்ரா. இந்த விடுதலையோடு கூட நாம் சோத்ரா பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலையோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா.
இனி வசனங்கள் நிறையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் பிறகு பார்ப்போம். சரி பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நல்லா பரிந்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம விடுதலை பண்ண நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா பரிசுத்த ஆவியானவரோட அட்டாச் பண்ணணும். ஏன்னா விடுதலை அங்கே தான் இருக்குது. விடுதலை அங்கே தான் பரிசுத்தம் இருக்குது, அங்கே தான் உண்மை இருக்குது, அங்கே தான் எல்லாமே இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒரு தேவ பிள்ளை தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது சோத்திரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகத்தையும் ஜெயிக்க முடியும், பரலோகத்தையும் சுதந்திரிக்க கொள்ள முடியும். ஆமென் சொல்ல. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா சோத்திரம். இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும், பரலோகத்தையும் சுதந்திரிக்க முடியும். இது ரெண்டு தான் நம்ம சோத்திரம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் இது ரெண்டு தான் நமக்கு தேவை. ஆமென் ஹல்லேலூயா. உலகத்தில் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு போகிறதுக்கு நம்ம வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தை விட பரலோகம் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா சோத்திரம். அதனால தான் இந்த 3 விடுதலையும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம் என்று சொல்லி நமக்கு போதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரம் நம்மளை கீழ்ப்படிய வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா சோத்திரம். ஆகவே கடைசி ஒரு வசனத்தை 1 யோவான் 3:2 வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கும்படி அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரோடு ஒப்பாய் இருக்கிறோம். அல்லேலூயா சோத்ரா. இனி ஆண்டவர் வரப்போகிறார் அப்படிங்கிறது இந்த 3 விடுதலையில யார் பர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா சோத்ரா. இந்த 3 விடுதலை எல்லா காரியங்களையும் பார்த்தீங்களேன் சோத்ரா. இந்த 3 விடுதலை தாங்க நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான விடுதலை. அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 விடுதலை இயேசு கிறிஸ்துவே சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவே இந்த 3 விடுதலை நமக்காக இதை சோத்திரம் இந்த இடத்துல திட்டம் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த 3 விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறி அவர் வரும் பொழுது நாம் சோத்திரம் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாவோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம். இந்த விடுதலை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குமாரனுடைய விடுதலை என் வாழ்க்கையில் எந்த பகுதியில், ஆண்டவரே சத்தியத்தினுடைய விடுதலை என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் கிரியை செய்து கொண்டு ஆண்டவரே எதற்கெல்லாம் நான் ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை என் வாழ்க்கையில் எந்த இடத்துலலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்க நம்முடைய முகம் நம்முடைய சுவாபங்கள் எல்லாம் தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாறும். அல்லேலூயா சோத்ரா. இனி ஒரு தடவை இந்த பூமியில் நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவங்கள் எல்லாம் இந்த இந்த சோத்திரம் இந்த போர் பிரச்சனை எல்லாமே நடக்க என்னன்னா சோத்ரம் இதெல்லாம் உலகம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சோத்ரா. நம்ம கேட்ட சத்தியத்தை தான் நாம் திரும்ப பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபைகள் திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சோத்ரா. எங்கேயோ ஒரு பக்கம் நாம் சத்தியத்தை விட்டுட்டு சோத்ரா ஏதோ ஒரு வழியில் நாம் போவதற்காக அல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை நாம் அறிந்து சோத்திர கர்த்தருடைய வருகையில் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சோத்திரம். 2 காரியம்தான் கர்த்தருடைய வருகையின் முன்னாடி சோத்திரம். அல்லேலூயா. 1 மரணம் தேவனை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தமான வழியாக இருக்கலாம். அல்லேலூயா. 2வது கர்த்தருடைய வருகை, மரணத்தில் ஆண்டவரோடு கூட போய் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா சோத்திரம். 2வது என்னன்னா கர்த்தருடைய வருகை இப்போ இந்த நிமிஷம் பிரசங்க முடிச்சு வெளியே போனாலும் கர்த்தருடைய வருகை வந்துருச்சுன்னா அதில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சபைகள் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. சபைகள் மென்மேலும் பரிசுத்தமடைந்து அல்லேலூயா சோத்ரா. உலகத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் சபைக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் சபைக்குள்ளாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சோத்ரா. நாம் இன்றைக்கு சோத்ரம் இந்த உலகத்தை பார்த்து பயணிக்கிறவர்களாக அல்ல, உலகம் நம்மை பார்த்து பயணிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா சோத்திரம். முடிந்தவர்களுடைய கண்களை மூடி ஹல்லேலூயா சோத்திரம். முடிந்தவர்களுடைய கண்கள் சோத்திரம். முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படி விடுவோம்.
முடியாதவர்கள் அப்படியே சோத்திரம் இருக்கிற வண்ணமாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஓ ரபாலா சந்தலா தூராமாலா ஹந்தலா கரூத நிபி ஹந்தலா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஆண்டவரே வசனங்கள், ஆண்டவரே கேட்ட காரியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே லேவியராகமம் 25:10 ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூபிலி ஆண்டவரே வருஷத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா 50வது வருஷத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விடுதலை உண்டானது, பெரிய ஒரு விடுதலை உண்டானது. ஆண்டவரே அந்த 50வது வருஷத்துல பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா சிங்கம், ராஜ சிங்கம், யூதா ராஜ சிங்கம். ஆண்டவரே எங்களுக்கு இந்த விடுதலை ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த விடுதலையில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றும்படியாக எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரே, கரங்களை தட்டி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலையில் நாங்கள் பயணிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. இந்த விடுதலை தான் ஆண்டவரே எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற விடுதலை ஆண்டவரே. இந்த விடுதலை தான் ஆண்டவரே எங்களை இந்த பூமியில வெற்றியுள்ளவர்களாய் வாழச் செய்கிற விடுதலை ஆண்டவரே. இந்த விடுதலைக்கு நேராக தான் ஆண்டவரே நாங்கள் பயணிப்போம் என்ற தீர்மானத்தோடு எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே சபை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாபா லாகா லாதா லாபா ஓ ரிபா லாதா ராதா ரபா லது ரபா ராதா ரபா. அந்நிய பாஷை வரங்கள் பெற்ற அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஓ ரிபா லவோ சந்தர துரபா கரவரத ரபா உரத ரபா லது ரபா ஓ ஹாரா ராதா ரபா லாது ரபா லாகா லாதா லாபா ரிகா லாபா துரபா லா ஹந்துரா தரை கரோரத ரபா உஷகரத ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் விடுதலை. எந்தெந்த பகுதியில் எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கணுமோ ஆண்டவரே எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு எந்த பகுதியில் விடுதலை வேண்டும் என ஒருவேளை எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே, உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நான் அறியாத இடத்திலெல்லாம் நீங்க என்னை விடுதலை ஆக்கினாதான் என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. நான் கட்டப்படுவேன் ஆண்டவரே. ஓ ரிதா ரபலோசி மீகர உதனவா செங்கரா ஓ ரித்தர உதனவா சாலோதனவா உதனவா. ஹல்லேலூயா. ஓ ரிகபா துனபா லகது லதரபா சேகர ரதரபா குரதரபா கரதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கம்மரூலபா ரிகபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலையாவான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. மெய்யாகவே தேவ வசனமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் தான் ஒருவனை விடுதலையாக்க முடியும். வெறுண்டாலும் விடுதலை அடைய முடியாது. அந்த சத்தியத்தை இன்னைக்கு நாம் கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியா உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்ன மாதிரி 1998 வருடத்தில் அக்ரிகல்ச்சரில் அவர் ஒரு டிப்ளமா பயின்று அரசாங்க வேலைக்கு ஆயத்தமாகி சில நாட்கள் இதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது அவர் இந்த ஆலயத்துக்கு வரவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அபிஷேகிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்தார். அவருக்குள்ளே இருக்கிறதான ஊழிய அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன். அவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அதன்படியாக அவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் இன்றைக்கு போடிநாயக்கனூர் பகுதியிலே நம்முடைய கிளை சபையின் போதகராக அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக வைராக்கியமானவர். சிவகுமார் என்ற அவருக்கு நேசகுமார் என்ற பெயரை வைத்து ஆண்டவர் அவரை இன்றைக்கு அந்த பகுதியிலே வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே போடிநாயக்கனூர் ஊழியத்தில் ஜெபியுங்கள் என்று சொல்லியிருப்பேன். அந்த கேலண்டரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரை பார்த்துருக்க மாட்டீங்க, அவருடைய செய்தியை கேட்டிருக்க மாட்டீங்க. நல்ல வல்லமையான செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இப்படி இனி வரும் நாட்களிலே நம்முடைய சபையில் இருந்த அநேக ஊழியர்கள் எழும்பும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கிறது என்று ஒருவர் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த அழைப்பு நமக்கு தெரிவதில்லை, நமக்கு புரிகிறதில்லை. ஆனால் நல்ல தேவ ஊழியர்கள் உங்களுக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கிறது என்று சொல்லும்போது
ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த சபையின் மூலமாக நீங்கள் ஊழியர்கள் ஆகும்போது அந்த சபை உங்களை தாங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வருடங்களுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாளைக்கு இன்னொருவர் ஆரம்ப நாட்களில் 1982 வருடத்திலிருந்து இந்த ஊழியத்தை பற்றி தெரிந்த ஒருவர் வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களும் ஒரு 50% 50% ஆட்கள் இந்த ஊழியத்தை அறிந்தவர்களும் இந்த ஊழியத்தின் மூலமாக ஊழியக்காரர்களானவர்களும் தான் வருகிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு சபையின் வெற்றி. சபைக்கு எவ்வளவு பேர் வர்றாங்கிறதில்ல, சபையிலிருந்து எவ்வளவு ஊழியர்கள் விரும்பி இருக்கிறார்கள், அதுதான் சபையின் வெற்றி. அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்ன மாதிரி விதையிலிருந்து கனி. அல்லேலூயா. விதை தான் என்ன ஆகிறது? கனி ஆகிறது. ஒரு நாள் போடப்பட்ட விதை இன்னைக்கு கனியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுநாளும் தொடர்ந்து இந்த மாலை நேரத்தில் இந்த கூட்டங்கள் நடைபெறும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். தூர இடத்திலிருந்து வர இருக்கிறார்கள். நாளையும் மறுநாளும், நாளைக்கு ஒருவரும் நாளை மறுநாள் இன்னொருவர் வர இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தவறாமல் கூட்டத்திலே பங்கு பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, நான் போயிருந்தேன், நல்லா இருந்தது, சாட்சி நல்லா இருந்தது, அவர் சாட்சி சொல்லணும்னு வந்தார், வசனம் அதிகமாய் அதை மேற்கொண்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி எழுதிட்டு வந்திருக்காரு. நிறைய குறிப்பு சாட்சியை பற்றி, இந்த ஊழியத்தில் வந்தவர் நடந்த காரியங்கள் அதையெல்லாம் எழுதிட்டு வந்தார். அதுக்கான நேரம் கிடைக்கல, பரவாயில்ல, நல்ல வசனத்தை சொன்னார். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தலையில வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தூர தேசத்திலிருந்து உம்முடைய மகனை கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. இந்த சபையின் மூலமாக ஊழியக்காரராய் இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் சிலாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார், அதற்காக நன்றி. ஆண்டவரே, தாயின் கருவிலே அவரை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, அந்த தெரிந்து கொள்ளுதலை இந்த சபை உறுதி பண்ணினது. இந்த சபையின் மூலமாக ஊழியக்காரனார். இன்னைக்கு இந்த சபையிலே கிளை ஊழியராக இருக்கிறார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் மூலமாக இன்னும் அநேக கனிகள், இன்னும் அநேக விதைகள் போடப்படவும் கனிகள் கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, அந்த சத்தியத்தின் மூலமாக விடுதலை அடையாத காரியங்கள் எல்லாம் ஜனங்கள் விடுதலை அடையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளையும் மறுநாள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. அவள் மூலமாய் தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். அவள் என்னென்ன பகுதியில் இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கிறார்களோ, இந்த கூட்டங்களின் மத்தியிலே இந்த 50 நாள் கூட்டங்கள் முடியும் போது ஒரு பரிபூர்ணமான விடுதலை அடைந்தவர்களாக, ஒரு வெற்றியுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தருகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.